நாம் வந்து அந்த காத்திருக்கிற நேரத்தை இழிவுபடுத்திடுவோம். அது என்ன, ஏன் நடக்க மாட்டேங்குது, ஏன் நடக்க மாட்டேங்குது. சில நேரம் ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா நாம் ரெடி இல்லை, நாம் ரெடி இல்லை. அதுதான் உண்மை. நாம் எதிர்பார்க்குற நினைக்கிற அந்த உயர்வு நமக்கு ஏன் வந்து சேர மாட்டேங்குதுன்னா சில நேரம் எல்லா நேரம் இல்லை, சில நேரம் நாம் ரெடி இல்லை. அது ஒரு காரணமாக இருக்கலாம். ரெடி இல்லைன்னா என்ன சொல்கிறேங்க, அதாவது சிலர் பாருங்கள், அந்த வெளிப்புறமான அந்த உயர்வை ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறாங்க, ஆனால் உள்ளே அவங்க ரெடி இல்லை. அவங்க மைண்டும் ரெடி இல்லை, அவங்க ஹார்ட்டும் ரெடி இல்லை, இருதயமும், அவங்க கேரக்டரும், அவங்க சுவாபமும், எதுவுமே, அவங்களுடைய நடத்தையும் எதுவுமே ரெடி இல்லை. வெளிப்புறமாக உயர்வு வெறும் அதுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? உள்ளே ரெடியாக இல்லாதப்போ, ஆள் ரெடியாக இல்லாதப்போ பெரிய ஒரு ஆசீர்வாதம் வந்தால் கூட அது கரெக்டாக போகாது. தெரியுமா? ஒரு பிரசங்கர் சொல்கிறாரு, the worst thing that can happen to a man is to succeed before he is ready. அவர் சொல்கிறாரு, பெரிய பிரசங்கர் இருந்தால், ஒரு மனுஷனுக்கு நடக்கக்கூடிய மோசமான காரியம் என்னன்னா, அவன் ஆயத்தமாக ஆகிறதுக்கு முன்னாலேயே அவனுக்கு பெரிய சக்ஸஸ் வந்துருச்சுன்னா அந்த சக்ஸஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமலே அழிஞ்சு போயிடுவான். அப்போ சில நேரம் நமக்கு வந்து நாம் எதிர்பார்க்குற உயர்வு வராததுக்கு காரணம் வந்து நாம் ரெடி இல்லை. இப்போ நாம் ரெடி ஆகிற வரைக்கும் தேவன் காத்துக்கிட்டு இருக்கார். ஏன்னா அதுதான் பர்ஃபெக்ட் டைம். அப்போது அந்த அந்த வெயிட்டிங் காலத்தில், காத்திருக்கிற நேரத்தில் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணணும். சில நேரம் பாருங்கள், அவரை ஃபோக்கஸ் பண்ணணும். நாம் கேரக்டர் வளருதான்றதை கவனிக்கணும். உள்புறத்தில் நம்ம வளர்ந்துக்கிட்டே வருமா, டெவலப் ஆகிக்கிட்டே வருமா, நம்முடைய கேரக்டர் டெவலப் ஆகிட்டே வருதா பாருங்கள். தேவனுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லையா? வெறும் வேலையில் ப்ரொமோட் ஆகணும், உயரணும், ஒரு ஸ்தானம், பெரிய ஸ்தானத்தை வாழ்க்கையில் பெறணும் அப்படின்றது மட்டும் இல்லை, அதுவும் முக்கியம் தேவனுக்கு. ஆனால் உள்ள ஆள் கேரக்டரில் உயர்வு வரணும், முன்னேற்றம் வரணும், வளரணும், ஆள் மாறணும், டெவலப் ஆகணும். அதெல்லாம் அவருக்கு முக்கியம் இல்லையா? இப்போ இதுவும் அதுவும் கலந்து வந்தால் தான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா சரியா வராது. அப்போ வந்து அந்த அந்த தாமதமாகிற ஒரு காரணமே என்னென்னா, நாம் வந்து ரெடி இல்லை. அப்போ ஜெபம் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் அதை உணர்ந்தீங்கன்னா பாருங்கள், சிலருக்கு வந்து அவங்க ரெடியாக தான் இருக்கிறாங்க, ஆனால் பாருங்கள், எல்லாருக்கும் இப்போ ஆளுக்கு ஏற்ற மாதிரி இதை எடுத்துக்கணும். பாருங்கள், எல்லோரும் ரெடி இல்லைன்னு சொல்ல வரல நான். சிலர் வந்து ரெடி இல்லை, சிலர் வந்து ரெடியாக தான் இருக்காங்க. கண்ணுக்கு முன்னால் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குது, அதை எடுத்துக்க மாட்டுறாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் கூட இருக்காங்க, ஆசாமிகள். அவங்க என்ன சொல்கிறது, நடக்கவே மாட்டேங்குது, ஏன் நடக்க மாட்டேங்குது. ஆக்சுவலாக அவங்க கண்ணுக்கு முன்னால் இருக்குது, தப்பான இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தப்பான காரியத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காரியத்தை குறித்த ஞானமே இல்லை. உதாரணத்துக்கு, திருமணம் ஆகிறதுக்கு ஒரு ஆளை தேடிட்டு இருக்காங்கன்னு வைங்க. சிலர் வந்து தேடுறாங்க, அவங்க பார்க்குற விதமே தப்பு. அது ஒரு காரணம். கேட்டால் வந்து கடவுள் கொடுக்க மாட்டாரு. ஆனால் ஒரு காரணம் என்னவா இருக்கலாம், அவங்க பார்க்குற விதம். ஏன்னா அந்த பாருங்க, அந்த விஷயத்தில் தேவ ஞானமே இல்லை அவங்களுக்கு. ஒரு மனுஷீகமாக, லௌகீகமாக, உலக பிரகாரமாக காரியத்தை அணுகிறாங்க. ஆனால் அவங்க பார்க்குற விதம், தேடுற விதம், எதிர்பார்க்குற எல்லாமே தப்பாக இருக்கலாம். அப்படி ஞானம் தேவை பாருங்க. ஞானம் இருந்த, தெய்வீக ஞானம் இருந்தால் தான் பார்க்குற விதத்தில் பார்ப்போம், தேடுற விதத்தில் தேடுவோம். சும்மா ஒரு உதாரணம், பல விதத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள். ஆனால் என்ன சொல்லுவாங்க, கத்தர் செய்யலை, கத்தர் பண்ணலை. இல்லை, நமக்கு ஞான குறைவு. வாழ்க்கையில் எந்தெந்த ஏரியாவில் ஞான குறைவு இருக்குதோ அந்தந்த ஏரியாவில் முன்னேற முடியாது. ரொம்ப சிம்பிள். ஞானத்துக்காக ஜெபிங்க. ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையில் ஆயத்தமாக வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறீங்கன்னா, சீசன் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் இருக்கிறீங்கன்னா, அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி வாழுங்க, அணுகுங்க.